ஜீவ நதியே, என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. கர்த்தாவே, உமது பேரின்ப நதியினால் என் தாகத்தை தீர்த்திட வாரும். கர்த்தாவே, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போகிறது, எங்கள் நம்பிக்கை அற்றுப்போயிற்று. நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். உம்முடைய ஆவியைத் தாரும், நாங்கள் உயிரடைவோம். உம்முடைய ஆவியை எங்களுக்குள் பிரவேசிக்க பண்ணி எங்கள் உலர்ந்த எலும்புகளை உயிரடையும்படி செய்யும். தேவனே, உம்முடைய ஆவியைப் பெற்ற யோசேப்பை நீர் ஞானமும் விவேகமும் உள்ளவனாக்கி எகிப்தின் மேல் அதிகாரியாக்கினது போல நாங்களும் உம்முடைய ஆவியைப் பெற்று ஞானமும் விவேகமும் உள்ளவர்களாகி உம்முடைய சித்தத்தின்படி செய்திட எங்களிடத்திலும் நீர் இறங்கி வாரும். ஞானத்தின் ஆவியினால் இஸ்ரவேல் ஜனங்களை நிரப்பி விவேகமான இருதயத்தை அவர்களுக்கு தந்து நீர் சொல்லுகிறபடி செய்யத்தக்க ஞானத்தை அவர்களுக்கு வைத்த ஞானத்தின் ஆவியானவரே, எங்களிடத்திலும் நீர் வாரும், நாங்களும் நீர் சொல்லுகிறபடி செய்வதற்காக. சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் உண்டாக இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுடைய ஆவியினால் நிரப்பினது போல என்னையும் தேவனே உம்முடைய ஆவியினால் நிரப்பி உம்முடைய சகலவித வேலைகளையும் செய்ய என்னையும் பயன்படுத்தும். தேவனே, நீர் மேகத்திலிருந்து இறங்கி மோசேயின் மேல் இருந்த ஆவியை 70 மூப்பர்கள் மேல் வைத்து அவர்களை தீர்க்க தரிசனம் சொல்லும்படி வைத்தது போல இன்று எங்களுக்கும் அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவியைத் தாரும். உம்மை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றின காலேப் வேறொரு ஆவி உடையவனாய் இருந்தபடியினால் கானானை சுதந்தரித்து கொண்டது போல நாங்களும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பரலோகத்தை சுதந்தரித்து கொள்ள உதவி செய்யும். தேவனே, உம்முடைய ஆவியை பெற்றதினாலே யோசுவா சகல இஸ்ரவேலரையும் நடத்தி செல்லும் கனத்தை நீர் அவருக்கு தந்து இஸ்ரவேலை சுதந்திரித்து கொள்ளும்படி செய்த என் தேவனே, இன்று நானும் பரலோகத்துக்கு செல்லவும் நீர் எனக்கு கொடுத்த என் குடும்பத்தையும் பரலோகத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி வழிநடத்தவும் அதே ஆவியினால் இன்று என்னையும் நீர் நிரப்பும். யோசுவா ஞானத்தின் ஆவியினால் நிறைந்து இஸ்ரவேல் மக்களை கானானுக்குள் வழி நடத்தியது போல நாங்களும் உம்முடைய ஆவியினால் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உமது ஜனங்களை உமக்குள் வழி நடத்த எங்களையும் அதே ஆவியினால் நிரப்பும். இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது ஒத்னியேலின் மேல் உம்முடைய ஆவியை நீர் அனுப்பினதினால் அவன் இஸ்ரவேலரின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி அவர்கள் மேல் பலன் கொண்டு இஸ்ரவேல் மக்களை இரட்சித்தான். இன்று என் மேலும் அக்கிரம விஷயங்கள் மிஞ்சி வல்லமை கொண்டு என்னை பாவம் செய்ய தூண்டுகிறது. உம்மை நோக்கி நானும் கூப்பிடுகிறேன். அவைகளின் மேல் பலன் கொண்டு ஜெயம் கொள்ள எனக்கும் அதே ஆவியைத் தாரும். கெர்ச்சிக்கிற சிங்கம் சிம்சோன் மேல் வந்தபோது உம்முடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் தன் கைகளில் ஒன்றும் இல்லாத போதும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல கிழித்து போட்டான். அதே போல எங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எங்களை விழுங்க சுற்றும்போது அவனை கிழித்து போட எங்கள் மேலும் இப்போது இறங்கி வாரும். கர்த்தாவே, பெலிஸ்தர் இஸ்ரவேலரை ஆண்டு கொண்டு இருந்தபோது நீர் சிம்சோனை ஆசீர்வதித்தீர். உம்முடைய ஆவியானவர் சிம்சோனை பெலிஸ்தருக்கு எதிராக செயல்படும்படி ஏவத் துவங்கினது போல நாங்களும் உம்முடைய சித்தத்தின்படி செயல்பட எங்களையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய ஆவியினால் எங்களையும் ஏவியருளும். கர்த்தாவே, உம்முடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அறுந்தது போல எங்கள் பாவக்கட்டுகளும் எங்கள் கைகளை விட்டு அறுந்து போகும்படி எங்கள் மேலும் நீர் இறங்கி வாரும்.
கர்த்தாவே, உம்முடைய ஆவியானவர் தாவீதோடே இருந்ததால் நீர் தாவீதை கொண்டு பேசினீர். உம்முடைய வசனம் அவருடைய நாவில் இருந்தது. அதேபோல் நீர் எங்களை கொண்டும் பேச வேண்டும். உம்முடைய வசனம் எங்கள் நாவிலும் இருக்க வேண்டும். அதற்காக உம்முடைய ஆவியை நீர் எங்களுக்கு தாரும். தேவனே, உம்முடைய ஆவி அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி ஆசா ராஜாவையும் திரளான ஜனங்களையும் உம்முடைய பட்சத்தில் சேர்த்தது போல நாங்களும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய ஜனங்களை உம்மிடத்தில் திருப்ப தீர்க்க தரிசனத்தின் ஆவியை இன்று எங்களுக்கும் தாரும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்ன என் தேவனே, என் சந்ததியின் மேல் உம்முடைய ஆவியையும் என் சந்தாதனத்தின் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றியருளும். கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் இஸ்ரவேல் மக்களை பள்ளத்தாக்குகளே இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பார பண்ணினீர். அதுபோல எங்கள் மேலும் உம்முடைய ஆவியை இறங்க பண்ணி எங்களையும் நீர் இளைப்பார பண்ணும். கர்த்தாவே, உம்முடைய ஆத்துமாவுக்கு பிரியமானவர் மேல் உம்முடைய ஆவியை அமரப்பண்ணி புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்தினீர். அதுபோல நாங்களும் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க எங்கள் மேலும் உம்முடைய ஆவியை அமரப்பண்ணும். கர்த்தாவே, உம்முடைய ஆவியானவர் ஆசாபின் புத்திரரில் ஒருவனான லேவியின் மேல் இறங்கினதினால் அவன் யோசபாத் ராஜாவை திகையாமலும் கலங்காமலும் இருக்கச் செய்து யுத்தத்திற்கு செல்லும்படி தீர்க்க தரிசனம் சொல்லி அவனை உம்மை புகழ்ந்து பாடவும் துதிக்கவும் செய்து யுத்தத்திலே அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தீர். அதேபோல நாங்களும் உம்முடைய ஜனங்களை உம்மை பாடவும் உம்மை துதிக்கவும் அவர்கள் ஜெயம் கொண்டவர்களாக மாற்றவும் தீர்க்க தரிசனம் சொல்ல எங்களையும் உம்முடைய ஆவியினால் நிரப்பி பயன்படுத்தும். தேவனே, உம்முடைய ஆவியானவர் சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்லி இரத்த சாட்சியாக மரித்தான். அதுபோல் நாங்களும் உமக்காக தீர்க்க தரிசனம் சொல்லும்படி எங்களையும் உம்முடைய சித்தத்தின்படி பயன்படுத்தி அருளும். கர்த்தாவே, வனாந்தரத்திலே உம்முடைய ஜனங்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அதேபோல எங்களையும் உம்முடைய நல்ல ஆவியினால் வழிநடத்தும். தேவனுடைய ஆவியானவரே, நீரே யோபுவை உண்டாக்கினீர். நாங்களும் யோபுவைப் போல சகல உபத்திரவத்திலும் நீடிய பொறுமையோடு இருக்க எங்களையும் நீர் உருவாக்கும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். கர்த்தாவே, உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகவும் செழிப்பான வயல்வெளி காடாகவும் எண்ணப்படும்படி உன்னதத்திலிருந்து எங்கள் மேல் உம்முடைய ஆவியை ஊற்றும். ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. உம்மை நம்பியிருக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். உம்முடைய ஆவியினால் அதை நிரப்பும். ஆமேன்.